வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7. ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, அடுத்ததாக அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வின்னர், பிக் பாஸ் டைட்டில் வின்னர், ரைசிங் ஸ்டார் அர்ச்சனா அவர்கள் அடுத்ததாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. அது குறித்து ஒரு ஸ்டோரியில் அர்ச்சனா போட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்தேன் அது என்ன அப்படின்னு. ஸோ அது ஒரு கல்லூரி, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஏசி டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதை ஏசி டெக்னு சொல்லுவாங்க. முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டடாக இருந்தது அந்த காலேஜ். ஸோ அதனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், அவங்களுடைய ஆர்ட்ஸ் சொசைட்டி, அதோடைய ஒரு விழா. அதில் அர்ச்சனா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாங்க. அது சம்பந்தமாக அடுத்ததாக பாடகி ராஜலக்ஷ்மி செந்தில்வேல், நமக்கு தெரியும் செந்தில் டைட்டில் வின்னராக வந்தவர். நம்ம இதில் சூப்பர் சிங்கர் சீனியரில் ஒரு முறை செந்தில் டைட்டில் வின்னராக வந்தார். புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர், அவருடைய மனைவி ராஜலக்ஷ்மி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே கிராமிய பாடல், அந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள், அந்த மாதிரி பாடல்கள் பாடக்கூடியவர்கள். அதில் தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க சமீபத்தில் அமெரிக்கா போய் அங்கே ஜீன்ஸ்லாம் போட்டு அவங்க இங்கிலீஷ்லலாம் பேசியிருக்காங்க. ஸோ அது குறித்து கண்ணா பின்னான்னு கமெண்ட்டு, என்னடா நம்ம இங்கிலீஷ் பேசக்கூடாதா, ஒரு ஜீன்ஸ் போடக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு கடுமையான கமெண்ட்ஸு. அது என்ன கமெண்ட்ஸு என்ன, இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆனதுக்கப்புறம் அவங்க நிறையா நிகழ்வுகளுக்கு போகல, ரொம்ப கம்மியாக தான் போனாங்க. முதல்ல ரெண்டு கடை திறப்பு விழா, அதாவது ஒன்று இந்த பிரைடல் ஜுவல்லரி, அது அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிறதுனால அதை போய் அட்டன் பண்ணாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் இதில் என்ன சொல்கிறது, பார்பிக்யூ, அது அந்த பர்த்டே அந்த மந்தில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும், அந்த பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான், அதனால தான் அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே அட்டன் பண்ணாங்க. ஸோ அசோசியேட்டடாக இருந்ததுனால அவங்க பண்ணாங்க, தெரிஞ்ச ஆட்கள்ங்கிறதுனால. அதுக்கப்புறம் அவங்க கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ரீசண்டாக அவங்க கலந்துக்கிட்ட ஒரு கல்லூரி விழா, அதில் அவங்களுக்கு எவ்வளவு வரவேற்பு கிடைச்சது. அதாவது கல்லூரியில் இருக்கிற எல்லாருமே அர்ச்சனா ஃபேன்ஸ் கிடையாது. அங்கே பல பேர் சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்க. யார் வந்தாலுமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வரதான் செய்வாங்க, அவங்க கல்லூரியில் நடக்கிற விழாக்கு வரதான் செய்வாங்க. ஆனால் யார் வர்றப்ப அவங்க உற்சாக மிகுதியில் சவுண்டு கொடுக்குறாங்க, கை தட்டுறாங்க, ரொம்ப உற்சாகமாக பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறாங்க, கை கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தான் மக்கள் யார் மேலே உண்மையாக அன்பு வச்சுருக்கான்னு தெரியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப அர்ச்சனா வந்த பொழுது அவங்களுக்கு கிடைச்ச வரவேற்புங்கிறது மிகப்பெரிய வரவேற்பு, பயங்கர கைத்தட்டல். எல்லாருமே ரொம்ப அஃபெக்ஷனாக அவங்களோட ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டு கை கொடுத்து, அந்த மாதிரி அப்படி ஒரு நிகழ்வாக தான் அது அமைஞ்சுது. ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இப்போ அதாவது ஒரு பொது இடம், ஒரு சினிமா தேட்டருக்கு அர்ச்சனா வர்றாங்கன்னு வைங்க. இப்போ நம்மளே அங்கே நிற்கிறோம், நம்ம ஆட்கள் ஒரு 15-20 பேர் நம்மளே நிற்கிறோன்னா, அர்ச்சனா வந்தாங்கன்னா நம்ம போய் அவங்கள்ட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்போம், இல்லை ஒரு ஆட்டோகிராஃப் கேட்போம். ஆட்டோகிராஃபுங்கிறது பழைய காலம், இப்போ செல்ஃபி எடுக்கிறது தான் லேட்டஸ்ட் ட்ரெண்டுங்கிறதுனால செல்ஃபி எடுக்கலாம், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்டுட்டு செல்ஃபி எடுப்போம். அந்த மாதிரி தானே நம்ம பண்ணுவோம், அப்படி தான் இருக்கும். ஸோ திடீர்னு பார்த்தா கூட நம்ம அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோம். அது அர்ச்சனாவாக இருக்கட்டும், இல்லை மணியாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், தினேஷாக இருக்கட்டும். இப்போ மணி வர்றாருன்னா மணி வந்தால் கை கொடுத்து எப்படி இருக்கீங்க மணி, நல்லா இருக்கீங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம கை கொடுத்து அவரோட ஃபோட்டோ எடுத்து அப்படி தானே நம்ம பண்ணுவோம். பட் இப்போ மாயா அந்த மாதிரி ஒரு பொது இடத்துக்கு வந்தப்போ யாருமே கண்டுக்கல. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பிக் பாஸில் கலந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு 104 நாள் இருந்திருக்காங்க, ஃபைனலிஸ்டாக இருந்திருக்காங்க, விக்ரம்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அது நல்ல ரோலோ கெட்ட ரோலோ, உலகநாயகன் கமலஹாசனோட நடிச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் தேட்டரில் டிக்கெட்டுக்கு வாங்கி பார்த்துருக்காங்க. 1.5 கோடி மக்களுக்கு மேலே அது மிகப்பெரிய ஹிட்டான படம், 400-500 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண படம். அந்த படத்தை நடித்த மாயாவை, பிக் பாஸில் 104 நாள் இருந்த மாயாவை யாருமே கண்டுக்கலைங்கிறது இது மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அதாவது எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்கன்னு வில்ல கிளைமேக்ஸில் கெஞ்சுவான், மக்கள் அவனை மன்னிச்சுட்டு போவாங்க ஏதோ ஒரு படத்தில். ஸோ அந்த மாதிரி தான் இது யாருமே கண்டுக்கல. அதாவது தே இக்னோர்டு, புறக்கணிச்சிட்டாங்க, திரும்பி கூட பார்க்கல.
ஒரு 50 பேர் நின்றுப்பாங்க. அந்த பொண்ணு நடந்து போகுது, யாருமே திரும்பி பார்க்கல, அது பாட்டுக்குள்ளே போயிடுச்சு, தலையை குடிஞ்சிக்கிட்டே உள்ளே போயிடுச்சு. அதுதான் மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். இந்த சமூகம் கொடுத்த பனிஷ்மெண்ட் அவங்க பண்ண தவறுகளுக்கு, அவங்க பண்ண அந்த புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு. ஸோ அப்போ அர்ச்சனாவை பொறுத்தவரைய அவங்க வந்து இந்த காலேஜ் இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க. இது என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி, 6/3/2024 மார்ச் 6ஆம் தேதி, இன்றைக்கி தேதி 3, புதன்கிழமை நடக்குது அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமு. புதன்கிழமை நடக்க போகுது. சென்னையில் இருக்குது அந்த காலேஜ். சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் யார் அங்கே போக முடியுமோ, அங்கே விருப்பப்பட்டு பார்க்க விரும்புகிற நபர்கள் வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள். அந்த ஃபங்க்ஷன் பெரிய அளவில் அந்த ஃபங்க்ஷன் இருக்கும், பெரிய கூட்டம் இருக்கும். நம்ம ஓரமாக நின்று பார்க்க வேண்டியதானே, கேட்டால் நம்ம அலோவ் பண்ணுவாங்க, போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ அதுக்கான பதிவை வந்து அர்ச்சனா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருக்காங்க. உள்ளபடியே மகிழ்ச்சி. இன்னும் நிறையா இந்த மாதிரியாக இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய பாராட்டு விழாக்கள் அவங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். செந்தில் கணேஷ், ராஜலக்ஷ்மி நமக்கெல்லாம் அறிமுகமான பாடகர்கள். அதில் வந்து ராஜலக்ஷ்மி வந்து அமெரிக்கா போயிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அங்கே வந்து இங்கிலீஷில் பேசினாங்க. அதுக்கு வந்து அங்கேயே யாரோ நக்கல் அடிச்சிருக்காங்க, அவங்க வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்ட்டாக பார்த்தா படு பயங்கரமாக இருக்குது. என்னம்மா படம் வந்த உடனே, வசதி வந்த உடனே வாயில் தமிழ் வரமாட்டேங்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு 1074 லைக்கு, 11 ரிப்ளை. அதுக்கு அது அப்படி தான் தலைவரை, பணம் வந்துருச்சுன்னா இங்கிலீஷில் பேசினால்தான் மதிப்பாங்க, இது உங்களுக்கு தெரியாதா இப்படின்னு சொல்லி பயங்கரமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்குது. வி ஆர் கிளாட் தட் வி ஆர் அ பார்ட் ஆஃப் இன்க்ரெடிபிள் ஜேர்னி அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அதாவது ஏஞ்சல் என்ன ஆங்கிலோஃபோன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி, தேங்க்யூ ஸோ மச், கிரெடிட் கோஸ் டு யூ. ஸோ இவங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க போட்டிருக்கு, அதை பயன்படுத்தி பேசியிருக்காங்க. அந்த யார் கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்க வந்து கிரெடிட் எடுத்திருக்காங்க. கமெண்ட்ஸ் பார்க்க வந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4219 லைக் போட்டிருக்காங்க. நானும் கமெண்ட் பார்க்க தான் வந்தேன். ஸோ 4620 வச்சுக்கலாம். அவங்க தமிழை மறக்கலை, அந்த பையனுக்கு புரியணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க, ஆனால் செமையாக பேசுகிறாங்கன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு 14 ரிப்ளை. தமிழ்ச்சங்கமானா இங்கிலீஷ் டேஷ் போங்கடா ஓரமாக டேஷ், அவனே தமிழில் பேசுகிறான், இவன் ஓவராக சீன் போடுறா. சரி, இப்போ நான் தெரியாமல் தான்டா கேட்குறேன், அந்த அக்கா இப்போ உங்களை என்ன தான் பண்ணாங்க? அவங்க இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசினா என்ன தப்பு? ஆளாளுக்கு தமிழ்னு கூவுறீங்க. அவங்க தமிழ் தான், அவங்க இங்கிலீஷ் பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு வைத்தியத்தில் இருந்து அங்கிட்டு போங்கடா. தமிழ்நாட்டிலே 100 கேஸ்ட் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நாய்களுக்கு பேச்சு டேஷாக பாருன்னு போட்டிருக்காரு. அதுக்கு 12 ரிப்ளை. அந்த 12 ரிப்ளையில் இது இல்லை செல்லக்குட்டி, தமிழ்ச்சங்கம் அதை கவனிச்சாரா அப்படின்னு திருப்பி அடிச்சிருக்காங்க. அது தமிழ்ச்சங்கண்டா, அதில் இங்கிலீஷில் பேசுனதுனால தான் திட்டுறானுங்க அப்படிங்கிறாரு. உங்கள் பதிவை பார்க்குறவங்க தமிழர்கள், அதனால் தமிழ்லையே போடுங்க. அவன் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் பாருங்கள், அவளுக்கு ஒன்றுமே புரியலை, சமாளிக்கிறா தலையாட்டிக்கிட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழில் பேசியிருக்கலாம். அவனே எப்படி இருக்கீங்கன்னு தமிழில் கேட்குறான், நீ ஏமா இங்கிலீஷில் பேசுகிற? இந்த விளம்பரம் எதுக்கு உனக்கு? ஓவராக சீன் போடாத மேடம், நீங்கள் நல்லா தான் இங்கிலீஷ் பேசுகிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியலை மேடம் அப்படின்னு ஒருத்தர் நக்கலாக போட்டிருக்காரு. டெவலப் ஆனவனே எல்லாத்தையும் மறந்துடுது, நான் உங்களை வெறுக்கிறேன். பெரிய அமெரிக்க அதிபர் வாரிசு இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. கமெண்ட் பார்க்க வந்தேன், காரி துப்பி இருக்காங்க. செட் ஆகலை, உனக்கு சுத்தமாக செட் ஆகலை, ரொம்ப ட்ரை பண்ணாத. தமிழ்ச்சங்கம் என்று பெயர் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் சுத்தமாக தமிழில் சரியாக பேசலைங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் இங்கிலீஷில் பிறந்து வளர்ந்தவன் தமிழில் பேசுகிறான், நீ தமிழில் பேசாமல் இங்கிலீஷில் பேசுகிறியா? தங்கச்சி, நம்ம கலாச்சாரம் சேலை தான். எவ்வளவு நாகரிகம் வளர்ந்து வந்தாலும் சேலைக்கு தனி மதிப்பு இருக்கும், யாரும் அதை அழிக்க முடியாது, புரிந்து கொண்டால் சரி. எங்கே போனாலும் தாய்மண்ணையும் தாய்மொழியும் மறக்க வேண்டாம். அந்த அம்மாவுக்கு அந்த சார் பேசுகிறது ஒன்றுமே புரியலை, மண்டைக்கு மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்சங்கம் என்று சொல்லிக்கொண்டு ஆங்கிலத்து மட்டும்தான் உரையாடுகிறீர்கள். அவரே அழகாக தமிழில் எப்படி இருக்கீங்க என்று கேட்கிறார். நீங்களும் தமிழில் பேசலாமே. ராஜலட்சுமியா இது? அந்த தம்பி பேசுகிற ஆங்கிலம் சத்தியமாக உனக்கு புரியாது, ஆனால் சீன் தாங்க முடியல. நீங்கள் பேசுனது கிராமர் இங்கிலீஷ், அவர் பேசுனது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். தலையை ஆட்ட வேண்டாம். இல்லைம்மா, எல்லாமே சரி, ஆனால் இப்படி ஒரு வசதி வந்த உடனே தமிழ் மொழியை மறக்கக்கூடாது. புடவையில் எவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஆனால் இப்படி மாறிட்டீங்களே. தங்கச்சி, இந்த உலகிலேயே மூத்த மொழி தமிழ். பெண்கள் சேலை கட்டினால் கோவிலில் உள்ள அம்மனை பார்த்து கும்பிடுவது போல் வணங்குவது போல் தோன்றும். மேலும் உங்கள் பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் கூட தமிழில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் நீட்டு இருக்கே, அவனே தமிழில் பேசுகிறான். உனக்கு என்ன கொள்ள தமிழில் பேச? தமிழ்நாட்டில் தானே பிறந்தீங்க, தமிழ் ரசிகர்களாக தானே உயர்ந்தீங்க, தமிழில் பேட்டி கொடுக்கலாமே. உங்களை ஆங்கிலத்தில் பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை, தேவையான இடத்தில் மட்டும் பேசுங்கள். தமிழர்களோடு உரையாடும் போது தமிழிலேயே உரையாட வேண்டும்.
அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த கமெண்ட் ஷோடு ஹேட். ஸோ அந்த மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஓவர். தமிழ் பாட்டு பாடிட்டு அமெரிக்கா போனதும் ஆங்கிலமா? ராஜலக்ஷ்மி தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க தானே நீங்கள், அவருக்கு தமிழ் நல்லா தெரியும் விஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது கமெண்ட்டு. கிராமத்து பொண்ணை வாடை மாற்றி இப்படி பண்ணுறீங்களே, ஏன் இந்த ட்ரெஸ்ஸை விட உங்களுக்கு சாரி இதுதான் அழகு, நீ ஏமா ஜீன்ஸ் போட்டிருக்க அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. ஏன் இங்கிலீஷில் பேசுகிறேன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நிறையா ஒரு பழமைவாத கருத்துக்களாக இருக்குது. ஏன் இங்கிலீஷ் பேசக்கூடாதா, ஏன் ஜீன்ஸ் போடக்கூடாதா, அதில் ஒன்றும் தவறு இல்லையே. ஆனால் இவங்க தமிழ் சங்கம்னு சொல்லிட்டு ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வேணால் நியாயமான கேள்வியாக இருக்குது. மற்ற விஷயங்களில் வந்து எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது.